Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Colorful collections, trending fashions. The Chennai Silks and Aha Oho Adi sale. 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ப்ரொமோஷன் இருக்குல்ல, இப்போ சாம் சிஎஸ் ப்ரொமோஷன் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிறாரு இல்லைனா பிஆர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதுனா அது இல்லவே இல்லை. ஜீரோ ப்ரமோஷன். எல்லாரும் கேட்பாங்க, என்ன அவர் பிஆர் பண்ணுறாரு போல இருக்கு இப்படிலாம் கூட கேட்குறாங்க. எனக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கே பிஆர் பண்ண மாட்டோம், நம்ம ஏன் இன்னொருத்தங்க அது ஒர்க்கு கிடைக்கலங்கிறதுக்கு பிஆர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. இப்போ சாய் அபயங்கர் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகாமலும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 படம் எல்லாமே மிகப்பெரிய படங்கள். இவருக்கு இந்த படமா, இவரு இந்த படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இவருக்கு கிடைக்குது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்களா? சாய் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு டேலண்டான ஒரு மியூசிஷியன்ங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை அது புக் பண்ண டைரக்டர்ஸ்க்கு தெரியும். ஆடியன்ஸ்க்கு ஏன் தெரியலன்னா அவர் இன்னும் அவரோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலைங்கிறதுனால தான் ஆடியன்ஸ் அப்படி கேட்குறாங்க. பட் ஒரிஜினலாக அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. சாமுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல, இவருக்கு அண்டர் ரேட்டட், இவரை வந்து ஏன் பண்ணுறது சில விஷயங்கள் நல்லதாக தான் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. அவர் மேல் வளரணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது. பட் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது இன்றைக்கி வரைக்கும். வந்து நமக்கே இந்த ஒரு படம் கிடைக்கல அப்படின்னு ஜடான ஒரு படத்தில் ஒரு ஒர்க் வந்து என்ன இங்கே வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டுதுன்னா அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், பிஆர் பண்ணுறத விட எவ்ரி மூவி நல்லா பண்ணணும்னு யோசிப்பேன். அது சின்ன படமாக இருக்குது பெரிய படமாக இருக்குன்னு யோசிக்க மாட்டேன். கைதி 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர். அந்த ஒர்க்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது இப்போ நீங்கள் சொல்கிறது அன்அஃபிஷியலாக சொல்கிறீங்க. இல்லை, அவரே சொல்லியிருந்தார் அடுத்தது கைதி வரும். பட் அதான் நான் சொல்கிறேன், இருந்தாலும் அது அஃபிஷியலாக வரட்டும். கார்த்தியோட நான் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன், சர்தார் 2 போயிட்டு இருக்குது அவரோட. அது நல்லா வந்துட்டு இருக்கு படம். ஹெச் வினோத்தோடது, தனுஷோட அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று. வணக்கம் சாம் சிஎஸ் அவர்களே. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ மகாவதார் நரசிம்மா கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியன் ப்ராஜெக்டாக 3Dயில் ரிலீஸ் ஆகுது. எந்த அளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் 3D ப்ராஜெக்ட்டுக்கு உங்களோட மியூசிக்கில்? இல்லை, ஆக்சுவலி நான் வந்து 2010 ஃபஸ்ட்டு தமிழ் 3D படம் பண்ணேன். அம்புலி 3D. சரி, அது ஆமாம் அது. பட்டு மகாவதார் நரசிம்மா வந்து எனக்கு ஒரு எல்லா கம்போசர்ஸுக்கும் நார்மலாக ஒரு ட்ரீம் இருக்கும். சம் மியூசிக்கல் மூவி பண்ணணும், சம் அனிமேஷன் மூவி பண்ணணும்னு சொல்லி எவ்ரி கம்போசர்ஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரீம். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு படங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து கேங்ஸ்டர் மூவி பண்ணுறோம், நிறையா லவ் சப்ஜெக்ட் அது இது நிறைய பண்ணுறோம். பட் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எபிக், அதுவும் ரியல் ஸ்டோரி, ஒரு ரியல் நரசிம்ஹாவோட அவதாரம். ஸோ ரியல் எமோஷன்ஸ், இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ ஒரு 3D படமாக இப்போ நார்மலாக ஒரு பர்சன் ஆக்ட் பண்ணியிருந்தா என்ன எமோஷன்ஸ் இருக்குமோ, ஒரு க்ளோஸ் ஷாட்டில் கண்ணிலேருந்து அப்படியே வந்து கண்ணீர் வர்றதெல்லாம் வந்து எவ்வளோ நேச்சுரலாக இருக்குமோ அந்தளவுக்கு இதோட அனிமேஷன் இருக்குது. ஏன்னா இது வந்து சும்மா ஏதோ எல்லாரும் மாதிரி தாங்க. இப்போ இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற எவ்ரி ஆடியன்ஸ் எப்படி தெரியுமாங்க, இது ஒரு பொம்மை படம். வழக்கமாக நம்ம ஊரில் அப்படி தானே, பொம்மை படம், சோட்டா பீம் ஒரு பொம்மை படம் மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஏதோ சிஜியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் நானும் அப்படி தான் இதில் பார்த்தேன் ஃபர்ஸ்ட்டில். பட் அவர் டைரக்டர் வந்து ஆக்சுவலி அஸ்வின், அவர் வந்து இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாகவே இந்த ஒரு படத்துக்காக. ஓகே. ஏன்னா எவ்ரி ஃப்ரேம் அவங்க செதுக்கிருக்காங்க. அவர் ஃபஸ்ட் டைம் எனக்கு காமிக்கும் போது அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக்கான ஒரு அனிமேஷன் நார்மலாக இருக்கும். அதில் எந்த கலர்ஃபுல்லாக இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஒரு டிராயிங்கில் தான் இருக்கும். ஸோ என்னோட தாட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே ஏதோ ஒரு படம் பண்ணுறாங்க, ஒரு நார்மல் அஸ் யூஷுவல் வழக்கமான ஒரு படம் போல் அப்படின்னு தான் நினச்சேன் நானும், நார்மல் ஆடியன்ஸ் மாதிரியே. பட் ஆஃப்டர் ஒரு 1 month வந்து அதோட செகண்ட் இம்ப்ரவைசேஷனான ஒரு கிராஃபிக்ஸ் வந்துச்சு, தேர்டு வந்து இன்னொரு வெர்ஷனு. ஸோ எண்டில் பார்க்கும்போது இது பக்கா ப்ரில்லியண்டான ஒரு அனிமேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த நரசிம்ம சாமியோட அந்த முடியெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், அதெல்லாம் நீங்கள் இப்படி பண்ணும்போது அது ஆடும் இல்லை, ரியலிஸ்டிக்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டின் மாதிரியோ, இப்போ நம்ம இங்கிலீஷ் மூவி எடுத்துக்கலாமே, அலாவுதீன்லாம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த டைப் ஆஃப் ஒரு பயங்கரமான அனிமேஷன் இது. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், அதுவும் வந்து பேன் இண்டியாவை பண்ணுறோம், ஹும்பாலே உள்ள வராங்க, படம் பெருசாகுது, ஒரு 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 பெரிய ஸ்கேல், ஸோ லார்ஜ் ஆடியன்ஸு. ஸோ அப்படி பண்ணும்போது மியூசிக்கு நமக்கு இதில் பண்ணுறதுக்கு நிறையா ஒர்க் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு நிறையா ஒர்க் இழுத்துச்சு.
அதை மீறி ஆல்மோஸ்ட் அதான் சொல்லல ஒரு 10 to 11 சாங்ஸ் இருக்குது. எவ்ரி சீக்வன்ஸ் வந்து மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான படம். ஸோ கண்ணை மூடி இந்த படத்துக்குள்ளே வந்துட்டோம், இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது. அப்புறம் இந்த படம் வந்து நம்ம ஊரை தெரிஞ்ச கதை தான், ஒரு பக்த பிரகலாதன் அப்படின்னு நமக்கு பழைய காலத்தில் படம் வந்திருக்கு. அப்புறம் வந்து எல்லாருமே சொல்கிற கதைகள் தான். ஆனால் இது வந்து ஒரு நியூ ஏஜ், ரொம்ப அர்பனாக, ரொம்ப டெக்னாலஜி யூஸ் பண்ணி பக்கா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் எப்படி இதை வந்து அசால்ட்டாக பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் நானும் பார்த்தேன். பட் இப்போ இது வந்து என்னுடைய லிஸ்ட்டில் ஒரு பெரிய படம். கண்டிப்பாக. இப்போ ஒரு பிலீஃப் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு லவ் சப்ஜெக்ட்குள்ள ஒரு பிஜிஎம் போடுறதா இருக்கட்டும், ஒரு கேங்ஸ்டர், எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லை லைஃப்பில் ஏதோ ஒரு இடத்துல அந்த எமோஷன்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம பிஜிஎம் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கனெக்டடாக இருக்கும். அப்படிங்கும்போது மகாவதார் நரசிம்மா ஒரு எப்பிக் நம்ம படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்போது அது விஷுவலாக ஹியூமன்ஸ் அந்த மாதிரியான ஒரு ரியலிஸ்டிக் இல்லை, இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிறது ஒரு மியூசிக் டைரக்டராக, ஓகே இந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக்கலாக நான் ஒரு கிறிஸ்டியன். ஓகே. ஸோ நான் பைபிள் படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு பைபிள் ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும். ஏன்னா என்னோடய பேரண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு கதைங்கும் போது நான் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கும் நிறையா போய் நான் வந்து அதை ஸ்டடி பண்ணுறேன். ஸோ ஸ்டடி பண்ண எப்பயுமே இந்த புது ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, புதுசாக ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ ஒரு நரசிம்ம இந்த கதை எனக்கு முன்னாலே தெரியும். பக்த பிரகலாது அவருக்கு வந்து விஷ்ணுவை ரொம்ப பிடிக்கும், அவங்க அப்பாவுக்கு வந்து விஷ்ணுவை பிடிக்காது. ஸோ இவங்களுக்குமான ட்ராமா இப்படிங்கிறது ஒரு இது ஸ்டோரி இல்லைல்ல, இது வந்து ஒரு ஒரிஜினலாக மக்கள் நம்பக்கூடிய ஒரு ரியல் எமோஷன்ஸ். ஸோ என்னென்னா நான் இதுக்கு உள்ளே போய் ஸ்டடி பண்ணும்போது தான் தெரியுது இதுக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய ட்ராமா இருக்குது, ரியல் எமோஷன்ஸ் இருக்குது. இப்போ பக்த பிரகலாத் ஃபீல் பண்ணால் ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு லவ் ஸ்டோரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டோரி வந்து ஒரு டைரக்டர் வந்து இமேஜினரியாக க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ். பட் பக்த பிரகலாத் இமேஜினரியாக க்ரியேட் பண்ண கேரக்டர்ஸ் கிடையாது இல்லையா. அது ஒரு லைஃப்பில் எல்லாருமே அது லைஃபாக பார்ப்பாங்க, ஒரு காடாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ நரசிம்ம சாமியும் அப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ இந்த ரியாலிட்டி இப்போ நான் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணேன், ஒரு சிவனோட சாங் ஒன்று பண்ணேன், என்ன பண்ணலவா அப்படின்னு ஒரு சாங் பாடிருந்தீங்க. நானே பாடியிருந்தேன். ஆமாம். ஸோ அந்த பாட்டு வந்து பயங்கர ஹிட் ஆகும்போது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படிங்க அவங்களால இந்த பாட்டு பண்ண முடிஞ்சது, ஏன்னா நீங்கள் ஒரு கிறிஸ்டியன், இந்த பாட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சில பேர் வந்து அது பாட்டு நான் தான் பாடினேன்னு கூட தெரியாது. ஸோ அப்போ அந்த பாட்டு ஒரு லேடி ஒருத்தங்கலாம் ஒரு வயசானவங்க, அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்க அந்த பாட்டு கேட்டு நான் அழுதுட்டேன் தம்பி, ரொம்ப உங்களால் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ எனக்கு நம்ம ஸ்ரீ நாராயண குரு அவரோட ஒரு வேர்டு இருக்குது மலையாளத்தில், மதம் எந்தாயா லெந்தா மனுஷன் நன்னாயா மதி. அதாவது எந்த ரிலீஜியன் இருந்தாலும் ஹியூமனாக ஒருத்தன் வந்து நல்லாகிறான் அப்படின்னா அதுதான் நல்லதுங்கிறதாங்க. ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்மளுடைய சாங்கில் நம்மளோட மியூசிக்கில் ஆடியன்ஸ் வந்து ஒரு அந்த அவதார் அவரை ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணலாங்கிறது தான். ஸோ இதுக்குள்ளே இந்த ஸ்டடி இருக்கு இல்லையா, அது போக 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 பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஃபைட் இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம ட்ரை பண்ணோம். அது ஏன்னா ஃபுல் நரசிம்மாவோட ஃபுல் ஆங்கர், ஃபுல் ஹெவி ஆங்கர் எண்டில். ஸோ நீங்கள் அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான், சும்மா ஜஸ்ட் ஒரு விஷுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கிராக் பண்ணவே முடியாது மியூசிக்கை. அது ஒரு எமோஷன், அது ஒரு ஃபீல், அவரோட அந்த கோபம் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் வந்து மியூசிக் வந்து நாட் சவுண்ட் இல்லையா, அது ஒரு எமோஷன் அது. ஸோ நீங்கள் ஹை பிச்சில் நான் பாடியிருப்பேன். அது வழக்கமாக நம்ம சுழல் இதெல்லாம் கூட நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப மெனக்கடல். நார்மலாக புஷ்பா இருக்குது பார்த்தீங்களா, 13 நாளில் பண்ணியிருக்காங்க. புஷ்பா வந்து 13 days பண்ண மியூசிக். பட் இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 months நம்ம பண்ணியிருக்கோம். 6 months? ஆமாம். ஓகே, 6 months மியூசிக்குங்கிறது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். அது எவ்வளோ ஸ்டடியாக இருக்கும், எவ்வளோ அதுக்குள்ளே எவ்வளோ நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பண்ணோம். லாட் ஆஃப் சாங்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் இருக்குது. சாங்கே ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவே பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு தமிழ் படமாக தெரியக்கூடாது, ஒரு ஹிந்தி படமாக தெரியக்கூடாது, பக்கா இன்டர்நேஷனல் குவாலிட்டியில் ஒரு எபிக் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோர் தான் இந்த படம் பண்ணது. நீங்கள் சொன்ன அந்த பீஜம் கூட இந்த டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ட்ரைலரில் கூட அதெல்லாம் வரும்ல, நர 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 நரசிம்ஹா நர அப்படின்னு வரும். ஹெவி பீட்டு, ஹெவி. சீரியஸ்லி அது ரொம்ப சூப்பராக இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஃபேக்காக ஒரு படம் பண்ணுறது, ஒரு கேங்ஸ்டர் வர்றாருன்னா அவர் வந்து ஒரு ஃபேக் இமேஜினரி கேரக்டர், அவருக்கு நீங்கள் வந்து மாஸ் போடலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஜஸ்ட் லைக் தட், ஓ சூப்பர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இது அப்படி இல்லை, இது வந்து உங்களுக்கு எமோஷன், ரியல் எமோஷன். ஸோ அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதனால எனக்கு ஒரு 2-3 படம் வந்துச்சு. ஆமாம், ஆக்சுவலி அந்த அவ்வளோ ஹை பிச், அந்த எனர்ஜெட்டிக் சாங் கேட்டு அடுத்து ஒரு படம் வருது. அதுவுமே ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். பட் என்னென்னா
அது சும்மா வந்துடாது இல்லையா, அது சும்மா நீங்கள் அப்படி பண்ணிட முடியாது. ஆமாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வில்லனை ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹீரோவை ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஃபேக்காக ஏமாத்திடலாம். இப்போ நான் கட்சி பாட்டு பண்ணுவேன் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்ட்டிகளுக்கு எலெக்ஷன் சாங்ஸ் பண்ணுவோம். அது ரொம்ப ரியல் எமோஷனாக இருக்கும். ஏன்னா ரியலாக ஒரு எலெக்ஷனில் ஒருத்தர் ஓட்டு பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் பண்ணுறதா இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி படங்கள். இது படமாக இருக்கமான்னு தெரியல. பட் இந்த படம் என்னதான் இருந்தாலும் மித்து, ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்டோரி, இல்லைனா இது வந்து ஒரு காட் அவதாருக்கான ஒரு எமோஷன், எல்லாமே என்னதான் சொன்னாலும் எண்ட் ஆஃப் த டே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு அது ஒரு மூவியாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஒரு சினிமாட்டிக் ஃபீல் கொடுக்கணும். இந்த படம் கன்ஃபார்மாக அது கொடுக்கும். பக்கா சினிமாட்டிக்கான ஒரு மூமெண்ட் இருக்கு. ஷார்ட் வைஸ், எடிட் வைஸ், மியூசிக் வைஸ் பக்கா நரசிம்மா வந்து பக்கா சினிமாட்டிக். இப்போ நீங்க இங்க இருந்து அந்த பேன் இண்டியன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு உங்களை ரீச் அவுட் பண்ற இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குல்ல, இது வரதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஹொம்பலையில இருந்து இந்த படமா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி புஷ்பாவா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான ஒரு பேன் இண்டியன் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் உங்களை தேடி வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி என்னன்னா, இதுல உண்மையாகவே சொல்கிறேன் பிரதர், நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ப்ரொமோஷன் இருக்குல்ல, இப்போ சாம் சிஎஸ் ப்ரொமோஷன் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு, இல்லைனா பிஆர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறதுனா அது இல்லவே இல்லை. ஜீரோ ப்ரொமோஷன், ஜீரோ. இது இந்த படத்தோடது ஜடான்னு ஒரு படம் பண்ணேன் நான். ஆமாம், கதிர் நடித்த படம். அந்த படம் பெருசாக போகலை. ஆமாம். ஆனால் அந்த படத்தோட மியூசிக் கேட்டு தான் எனக்கு இந்த படம் வந்திருக்குன்னா நீங்கள் அது எப்படி சொல்லுங்கள்? ஸோ நம்ம பண்ணுற எவ்ரி ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நேர்மையாக, ரொம்ப என்ன சொல்கிறது, ஆத்தென்டிக்காக நீங்கள் மனசுலேருந்து ஒரு படத்துக்கு ஒர்க் போட்டிங்கன்னா அது எங்கேயாவது உங்களை கொண்டு வருங்க. இதுதான் உண்மை. நான் நம்புவேன். பிக் மூவி, ஸ்மால் மூவி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. எவ்ரி மூவி வந்து பிக் மூவி. அது ஹிட் ஆகுதா இல்லையா? பட் என்னுடைய ஒர்க் ஜடாவில் எப்படி இருந்துச்சுன்னா, அதில் நான் நல்ல மியூசிக் தான். ஆனால் அதை கேட்டு இந்த நம்ம அஸ்வின் இதோட டைரக்டர், ஆக்சுவலி அவர் வந்து இந்த படத்தில் பெரிய அவர் நினச்சிருந்தா ஒரு ஏஆர் ரஹ்மான் போயிருக்கலாம், இல்லை வந்து வேர்ல்டில் பெரிய ஆட்களும் பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த படம் பட்ஜெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அவங்களுக்கு நம்மளுடைய ஒர்க் தெரியுது அவங்களுக்கு. ஸோ என்னென்னா, சாம் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் வாங்கிட முடியும்னு அவர் நம்பினார். அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார். அது நடந்துச்சு. அதான் சொல்கிறேன்ல, ஒரு பேனட். இப்போ இது இருக்கட்டும், புஷ்பா வந்து நம்ம எப்படி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அயோக்கியான்னு ஒரு படம் பண்ணுறேன். விஷால் அவர்களோட படம். விஷால் சார் படம் அயோக்கியா படம் இங்கே எப்படி போச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. பெருசாக போகல, ஓகே. ஆனால் அந்த படத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயங்கள் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் இருந்தது. அதில் என்னோட மியூசிக்கு அதை பார்த்து அது வந்து அங்கே புஷ்பாவோட ரெஃபரன்ஸ் மியூசிக்கில் நம்மளோட இருந்தது. விஷால் அவர்களோட இன்ட்ரோ மியூசிக்குமே சூப்பராக இருக்கும் அயோக்கியாவில். ஆமாம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எவ்ரி ஒர்க்கு தான் நம்மளை வந்து பேச வைக்குதுங்க. இப்போ கூட ரீசெண்ட் டைமிங்லலாம் நிறையா மீமெல்லாம் வருது. சாமுக்கு ஏன் இந்த படம் கிடைக்கல, இவருக்கு அண்டர் ரேட்டட், இவரை வந்து ஏன் அப்படின்லாம் வரும். எல்லாரும் கேட்பாங்க, என்ன அவர் பிஆர் பண்ணுறாரு போல இருக்கு இப்படிலாம் கூட கேட்குறாங்க. ஓகே. ஆமாம், என்னுடைய பாட்டுக்கே நான் பிஆர் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கே பிஆர் பண்ண மாட்டோம். நம்ம ஏன் இன்னொருத்தங்க அது ஒர்க்கு கிடைக்கலங்கிறதுக்கு பிஆர் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் சந்தோஷம் என்னென்னா, அதில் வர்ற அத்தனை கமெண்ட்ஸும் சரி, அத்தனை மீமும் உண்மையாக சொல்கிறாங்க, மனசால் எல்லாருமே போடுறாங்க. ஆடியன்ட்டாக ஒருத்தங்க ஃபீல் பண்ணி போடுறாங்க இல்லையா? அதை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது நேற்றுக்கு திடீர்னு இன்னொருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் தான் போடுறீங்க போல இருக்குது, உங்களுக்கான பிஆரை நீங்களே ஏற்றிக்கிறீங்களா எமோஷ்னலாக அப்படின்னு. அப்படி ஒரு வேளை நீங்கள் அப்படி நான் தான் போட்டேன்னு யாராவது ஒரே ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் சினிமாவை விட்டே போயிடுறேன்ட்டேன். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய ஒர்க்கு தான் நம்மளை பேசுமே தவிர நம்ம என்ன பண்ணுறோம். இப்போ நரசிம்மா பண்ணுறோம், இந்த படத்தோட மியூசிக்கை கேட்டு, நான் சொன்னேன்ல ட்ரெய்லர் மியூசிக்கை கேட்டு எனக்கு இன்னொரு படம் வருதுன்னா, ஜடான்னு ஒரு நல்ல படம் அந்த மியூசிக் அதை கேட்டு தான் இவர் வந்திருக்கிறாருன்னா, அயோக்கியான்னு ஒரு படம் கேட்டு தான் அது வருதுன்னா, நம்மளை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னா, நல்ல மியூசிக்கிங் பண்ணுறதுனால மட்டும்தான் அப்ரோச் பண்ணுறாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, பிஆர் மட்டுமே இங்கே ஒருத்தங்களை வந்து மேலே கொண்டே போயிடாதுங்க. 100% கொண்டு போகுது. பிஆருங்கிறது ஒரு 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 டூல் தானே தவிர, நீங்கள் டேலண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்று. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் இல்லைங்க நம்மெல்லாம் எப்படிங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையாக உழைச்சிக்கிட்டே இருங்க, 100% மேலே போய் அந்த டூல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பூஸ்டாக ஒர்க் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட வந்துட்டு இப்போ சாய் அபயங்கர் வந்துட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 படம் எல்லாமே மிகப்பெரிய படங்கள் கமிட் ஆயிருக்காரு. அப்படிங்கும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் வைக்கிறாங்க, என்னப்பா இவருக்கு இந்த படமா, இவரு இந்த படம்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எப்படி இவருக்கு கிடைக்கிது அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வைக்கிறாங்களே, அதை பற்றி உங்களோட பார்வை என்ன?
இப்போ என்னன்னா, இப்போ சாய் அபயங்கர் அப்படிங்கிற ஒரு 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 டேலண்டான ஒரு மியூசிஷியனுங்கிறது எனக்கு தெரியும். ஒருவேளை அதை புக் பண்ண டைரக்டர்ஸ்க்கு தெரியும். ஆடியன்ஸ்க்கு ஏன் தெரியலன்னா, அவர் இன்னும் அவரோட படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலைங்கிறதுனால தான் ஆடியன்ஸ் அப்படி கேட்குறாங்க. பட் ஒரிஜினலாக அவருக்கு அந்த டேலண்ட் இருக்கு. ஆக்சுவலி நிறைய அவர் சாங்ஸ் பேங்கில் பண்ணி வச்சிருக்காரு. நிறைய அவர் இப்போ கமிட் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே கூட எனக்கு நிறைய பேர் தெரிஞ்சவங்கலாம் சொன்னதை வச்சு அவங்க பிடிச்சி தான் பண்ணுறாங்க. அது அவருமே எந்த பிஆர்லாம் பண்ணி அப்படிலாம் வரல. பட் என்னன்னா, இது மக்களுடைய ஒரு இதுதான், மக்களுடைய அவங்க. ஏன்னா அவங்க இன்னும் ஒரு 2 பாட்டு தான் அவருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்குள்ளே எப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் இது வந்து அவரோட பிரச்சனை கிடையாது. இது வந்து இப்போ ஒரு வேற அதை புக் பண்ண டைரக்டர்ஸ் ஒருத்தங்க இவர்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லை இவர் பண்ணுவார் நம்பலாம், இல்லை இவர் காமிச்ச ஏதாச்சும் ஒர்க் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். இதுதான் உண்மை தவிர அதுக்கும் இது இல்லை. பட் அது கூட சேர்த்து வச்சு நம்மளையும் சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், சின்ன பையன், பட் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் ஃபீல்டில் அவரும் வளரணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். அவங்க அப்பா எனக்கு நல்ல பழக்கம், திப்பு சார். ஆக்சுவலி என்னன்னா, இது இண்டஸ்ட்ரி எப்படி இங்கே பார்க்குதுன்னா, ஒருத்தவங்க வளர்றாங்க அப்படின்னா ஏன் வளர்றாங்கன்னு பார்ப்பாங்க. ஒன்லி டேலண்ட் இருக்கா, இல்லை வந்து இப்படி பண்ணுறாங்களான்னு யோசிப்பாங்க மக்கள். நான் சொல்கிறது மக்கள். ஒன்ஸ் அவரோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா அதை பேச மாட்டாங்க, அவ்வளோதான். ஓகே, அது வரைக்கும் ஒரு பொறுமை தானே. அவர் பண்ணுறது சில விஷயங்கள் நல்லதாக தான் வந்துட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. அவர் மேல் வளரணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது. பட் நமக்கும் அதுக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். வந்து நமக்கே இந்த ஒரு படம் கிடைக்கல அப்படின்னு. ஏன்னா நான் இப்போ இங்கே கெத்தா உட்காந்துருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய படம், ஒரு மிகப்பெரிய படம் ஆக்சுவலி மகாவதார் நரசிம்மாங்கிறது. ஸோ இது ஒரு படத்தோட முடிச்சு போல. இது மாதிரி இன்னும் நிறைய அவதார் பண்றாங்க, நிறைய அவதாரம் பண்றாங்க. அடுத்த 2 இயர்ஸ்ல இன்னொரு படம் வருது, அடுத்த 2 இயர்ஸ்ல இன்னொரு படம் ஹும்பாலே ஃபிலிம்ஸோட சேர்ந்து. ஸோ என்னன்னா, இது ஒரு பெரிய யூனிவர்ஸ் ஆக்சுவலி. இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கும்ல. இது வந்து வெறுமனே சாம் ஒரு பிஆர் பண்ணா கிடைச்சிடாதுல்ல. இது என்னுடைய ஒரு ஜடான ஒரு படத்துல ஒரு ஒர்க் வந்து என்ன இங்க வரைக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டுதுன்னா, அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், பிஆர் பண்றதை விட எவ்ரி மூவி நல்லா பண்ணணும்னு யோசிப்பேன். அவ்வளவுதான். அது சின்ன படமா இருக்கு, பெரிய படமா இருக்குன்னு யோசிக்க மாட்டேன். அது ஹிட் ஆகல. ஆனா நம்மளுடைய கடமை கரெக்டா செஞ்சுட்டே இருக்காங்க. அதான் கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதுங்கிறது. ஆனா அந்த பலன் எப்பயாவது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சாம் சிஎஸ் அவர்கள் அப்படின்னா அவர்களுடைய பாடல்களை தாண்டி அவரோட பிஜி ஸ்கோர் வந்துட்டு அதிகமா பேசப்படுது. அப்படிங்கும்போது உங்களோட எஃபர்ட்ஸ் பிஜி ஸ்கோர் மேல அதிகமா இருக்கா, இல்ல அதுதான் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டேங்க. ஆக்சுவலி ஒரு அழகான பாட்டு, ஜிவி பிரகாஷோட படத்தில், நம்ம பிளாக்மெயில் படத்தில் ஆமாம் ஒரு பாட்டு. நான் அதை எப்படி போட்டேன்னா, டோன்ட் லிசன் திஸ் சாங்னு போட்டு என்னோட பாட்டை போடுறேன். ஏன்னா அந்த பாட்டு ஹிட் ஆயிருக்கு ஆல்ரெடி. வந்து 1.5 மில்லியன் ஏதோ போயிருக்கு சம்திங். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பாட்டு நல்லா தான் பண்ணுறோங்க. என்னுடைய பாட்டுங்க ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 பாட்டு நீங்கள் சொன்னால் இதெல்லாம் ஏன் பாட்டானே தெரியாமல் இருப்பாங்க. ஆமாம், அது ஏன்னா என்னோட பாடல்கள் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரசிப்பாங்க. இது இவரு பாட்டா அப்படிம்பாங்க. மொர்ராக்கான்னு ஒரு பாட்டு பண்ணாங்க. அது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 300 மில்லியன்ஸ் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் செக் பண்ணல. அந்த பாட்டு நான் தான் பண்ணேன்னா தெரியாது. அதே மாதிரி இப்போ கண்ணே கண்ணே ஒன்று அயோக்கியால ஒரு பாட்டு, அது அனிருத் பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அது ஏன்னா அனிருத் அவர் எனக்கு பாடிருக்காரு, அவர் பாடினதுனால தான் அந்த பாட்டு ஹிட். அது வேற விஷயம். இப்போ அவரு எனக்கு பாடின எல்லா பாட்டுமே எனக்கு ஹிட் ஆகுது. எப்படி ஹிட் ஆகுதுன்னா, கண்ணம்மா ஒன்று, யாஞ்சி, அவர் பாடின எல்லா பாட்டுமே எனக்கு ஹிட் ஆகுது. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி நான் ஒரு பாட்டு போடுறேன், அது சின்ன படமாக இருக்குது, அது ஹிட் ஆக மாட்டேங்குது. அது ஹிட் ஆகுதுங்கிறத நான் இது வரைக்கும் ₹1 செலவு பண்ணது கிடையாது. ஒரு பாட்டுக்குமே ஹிட் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவில் பண்ணதே கிடையாது. ஸோ இப்போ பாட்டு ஹிட் ஆகிறதுக்கு சாம் நல்லா மியூசிக் பண்ணணுமா, இல்லை ஒரு செலிபிரிட்டி சிங்கர் பாடி அனிருத் மாதிரி ஒருத்தர் பாடுறதுனால தான் ஹிட் ஆகும்னா, அப்போ மக்களோட கண்ணோட்டம் நல்ல பாட்டை தேடுறதுல இல்லை, யார் பாடுறாங்கிறதுல தான் இருக்குது, யார் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. இப்போ ரஜினி சார் நடிக்கிற ஒரு படம் பயங்கரமாக ஹிட் ஆகும், ஆனால் இன்னொரு கதை சைடில் இருக்கும், அந்த கதை சின்ன படமாக இருக்கும், அது ஹிட் ஆகிருக்காது. இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, அதை மீறி இப்போ ரீசெண்ட் டைமில் ஹிட் ஆகிட்டு இருக்கு நிறைய படங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரியோ இல்லை வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆகுது. அது வந்து ஆர்டிஸ்டெல்லாம் பார்க்கல, கதை நல்லா இருந்தால் ஹிட் ஆகுது. அது மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னுடைய பாட்டுங்க வந்து இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஒரு கோடு போடுறீங்க, அந்த கோடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பெரிய லைன் போட்டால், பெரிய லைன் சூப்பராக பண்ணுறாருங்க, அந்த சின்ன லைன் அது சின்னதாகிடுச்சுங்கிறது வருதுல்ல. நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, பாட்டுங்க என்னதான் ஹிட்டு கொடுத்தாலும் இவர் பாட்டு பண்ண மாட்டாருங்க, இவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணுறாருன்னு ஒன்று வந்துடுது. ஆனால் எவ்ரி வீக் Spotify டாப் 10 இதில் என்னுடைய பாட்டு இருக்குங்க கண்டிப்பாக. அது இப்போ இந்த படத்தில் எடுத்துக்கோங்களேன், இதில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7 சாங்ஸ் இருக்குது. ப்ளஸ் பிஜிஎம்லேயும் சின்ன சின்ன குட்டி குட்டி சாங்ஸு, ஸ்லோகம் நிறைய இருக்குது. ஸோ இதில் ஒரு சாங்ஸ் இருக்கும், பிரகலாதோட ஓப்பனிங் குருகுலில் இருக்கக்கூடிய ஒரு சாங்.
ஸோ அதெல்லாம் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோரு, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரலாக பண்ண சாங். இது வந்து ஒரு ட்ரீம் நமக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு டேங்கிள்டு மாதிரியான இங்கிலீஷ் படங்களோ இல்லை வந்து ஒரு 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 மியூசிக்கல் மூவியாக இருக்கும் தெரியுமா? இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய பாகவதர் படம், அவர் பிடிக்கும், ஒரு பொண்ணை பிடிக்கும்னா கூட அவர் என்ன சொல்லுவாருன்னா எனக்கு ஒன்ன பிடி, இப்படி தானே பாடுவாங்க அந்த காலத்தில். ஸோ அது வந்து ஒரு மியூசிக்கல் மூவி, அதுதான் மியூசிக்கல். நம்ம ஊரில் என்னென்னா ஒரு கேங்ஸ்டர் படத்துக்கு மியூசிக் போட்டாலே மியூசிக்கல் மூவின்றாங்க. அது இல்லை, மியூசிக்கல் மூவிங்கிறது ஒரு ரேப் மாதிரி. ஆக்சுவலி டயலாக்ஸை சாங்காக பண்ணுறது தான் மியூசிக்கல் மூவி. ஸோ இதில் பக்த பிரகலாத் அவர் அந்த பிரகலாத் வந்து அவர் குருகுலத்தில் இருக்கும்போது அவர் வந்து விஷ்ணுவை பற்றி பாடுறாரு ஒரு பாட்டு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்கிறது ஒரு அது ஒரு சாங்காக இல்லாமல் அது ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த படத்தில் அப்படி நிறைய இருக்குதுங்க. இது நான் தான் சொல்லலை, இல்லை சின்மை பாடியிருக்கிறாங்க, நிறைய சாங்ஸ், நல்ல நல்ல சாங்ஸ் இருக்கும். பட் இது ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதாங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் நம்ம ஆத்மார்த்தமாக நேர்மையாக பண்ணுறோம். அப்புறம் என்னுடைய ரசனைங்கிறதான் என்னோட படைப்பு. இப்போ நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஏஆர் ரஹ்மான் சார், ராஜா சார், எம்எஸ் விஸ்வநாதன், இந்த மாதிரி தமிழில், இந்த மாதிரி ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஆர்டி பர்மன், இந்த மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய ரசனையில் கேட்டு கேட்டு வந்ததுனால நம்ம ஒரு ஏமாற்ற விருப்பப்பட மாட்டோம். ஒரு சாங்கை வந்து ஏமாற்றி ஆடியன்ஸுக்கு சேல் பண்ண விருப்பப்பட மாட்டோம். அது ஒரு மைனஸ் தான் எனக்கு. இப்போ தானே தானேண்ணா இப்படி போடுறத விட இப்படி போட்டால் ஒரு வியூஸ் வந்து 100 வியூஸ், தானே தானே இப்படி போட்டால் ஒரு 200 வியூஸு, இன்னும் அதில் ஒரு கெட்ட வார்த்தையை ஆட் பண்ணி ஒன்று போட்டிங்கன்னா 1000 வியூஸு. ஸோ இங்கே வியூஸ்க்காக பாட்டு பண்ணணுமா இல்லை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யதார்த்த மியூசிக் நல்லா பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோமோன்னு தோணுது. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறையா கம்போசர்ஸ் ஆக்சுவலி இங்கே வந்து இந்த சொசைட்டியை ஃபில் பண்ணுறதுக்காக, இந்த சொசைட்டியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக பாட்டு பண்ணணுமா, காசுக்காக பண்ணணுமா, இல்லை கலையாக பண்ணணுமா, எமோஷ்னலாக பண்ணணுமா, ஒரு குழப்பத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஏஐ டெக்னாலஜி உள்ளே வருது. ஏஐ டெக்னாலஜி உள்ளே வந்து அது இப்போ பாட்டு கொடுக்குது. ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ உங்கள் பேர் ராகுல். இப்போ ராகுல் என் பேர், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு பேர் ஏதோ ஒரு எக்ஸு. இந்த பொண்ணு லவ் இன்னைக்கு வந்து நாங்கள் பிரிஞ்சிட்டோம், நெக்ஸ்ட் அரை மணி நேரம் எனக்கு சோக பாட்டு கொடுன்னா அந்த பொண்ணு பேரை சொல்லியெல்லாம் அதுவே லிரிக்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அடுத்த அரை மணி நேரத்துக்கு சோக பாட்டு மட்டும் நீங்கள் கேட்பீங்க. அது யாரோட பாட்டு இல்லை, உங்களோட பாட்டு. அது வந்துருச்சுங்க, அது நீங்கள் பண்ணலாம், நானே சொல்லித்தரேன் எப்படின்னு. ஸோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உங்களோட பாட்டை கேட்க போகிறீங்க. ஸோ இங்கே ரியல் ஃபீல் மிஸ் ஆகுது. இது வந்து ஒரு மெக்கானிக்கல் ஆகுது எல்லாமே. அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டு போயிட்டு இருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதெல்லாம் தூக்கி வச்சு மாற்றி இந்த படம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக, ஏன்னா நரசிம்மாங்கிறது உங்களுக்கு வந்து இது ஒரு மூவியாக யாரும் பார்க்க மாட்டாங்க. இது வந்து ஒரு இந்த வேர்ல்டே வந்து லைஃபாக பார்ப்பாங்க. இப்போ நரசிம்ஹா சாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு நம்புவாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்படி ஒரு இருக்குது. அதாவது மெக்கானிக்கலாக போயிட்டு இருக்கிற மியூசிக்கல் ஃபீல்டில் மியூசிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப உள்ளே போகும். டைரக்ட் டு த ஹார்ட் அப்படின்னு இருக்கும் மியூசிக் இந்த படத்தில். இப்போது மியூசிக் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய படங்களுக்குமே ரெஃபரன்ஸ் வந்து நான் எபிக் கேரக்டர்ஸை யோசித்து அப்போ நடந்த அந்த சம்பவத்தை நான் ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு இது கம்போஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கும்போது இதுவே ஒரு எபிக். இதுக்கான ரெஃபரன்ஸ் நீங்கள் என்ன எடுத்துப்பீங்க? அந்த சிச்சுவேஷன், அதுக்கான அந்த ரெஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை யோசிச்சு அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுவீங்க? இது நரசிம்ஹா வந்து என்னதான் ஆர்கெஸ்ட்ரல் ஒரு இங்கிலீஷ் ஆர்கெஸ்ட்ரா ஒரு வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் எபிக் ஆர்கெஸ்ட்ரல் ஸ்கோராக இருந்தாலும் இது நம்ம ஊர். நம்ம ஊர்னா என்னது? நம்ம ஊரில் எத்தனைக்கு என்னது இருக்கும்? ஒரு உடுக்க, சங்கு, நார்மல் நம்மளோட தாரத்தப்பட்ட. ஏன்னாங்க இது எண்ட் ஆஃப் த டே இது இந்தியன் பீப்புளுக்காக தான். மெஜாரிட்டி ஆடியன்ஸ் வந்து இந்தியன் பீப்புள். ஸோ ப்ளஸ் இதோட ரூட்டட் இருக்குல்ல, ரூட்டடான இப்போ ஒரு ஹிந்துயிசமோட ரூட்டடானதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கல்ச்சர், நம்மளுடைய நாதஸ்வரம்லாம் வாசித்திருக்கோம். நாதஸ்வரத்துக்கும் நார்த்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அந்த ஒரு எபிக் ஃபீல், எபிக் ஆர்கெஸ்ட்ரா கூட நம்ம ஊர் இந்தியன் எத்தனிக் ஆர்கெஸ்ட்ரல் சேரும்போது, மிக்ஸ் ஆகும்போது ஒரு ஃபியூஷனாக வேற லெவலில் இருக்குங்க. இப்போ அதோட கிளைமேக்ஸ் சாங்கே சொல்கிறேன்ல, ஃபுல் டேப்பு, ஃபுல் ரிதம்ஸ், ஹெவி ட்ரம்ஸ், அதில் அப்படின்னு ஒரு நாதஸ்வரம் விட்டு வரும். ஸோ அது வரும்போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும், நமக்கே வரும். ஓகே, நமக்கே வருதுன்னா அப்போ ஆடியன்ஸுக்கு வருங்கிறது. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரகாட்டக்காரன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கரகாட்டக்காரன் படம் உங்களுக்கு தெரியும். அது வந்து கவுண்டமணி சார், செந்தில் சாரோட காமெடி, அது இதுன்னு வேற மாதிரி படம் போயிட்டு இருக்கோம். ஆனால் மாரியம்மா சாங் வரும்போது ஆடியன்ஸ் வந்து உண்மையாகவே திருவிழாவில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஸ்லைடெல்லாம் தேட்டரில் எழுதி போடுவாங்க, சீட்டுக்கு கீழே வந்து வேப்பில் இருக்குது,
எடுத்து ஆடி விட்டு வேப்பிலையை அதே இடத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்ள முடியும்னு ஸ்லைடில். உண்மையாங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மற்ற சைட்லலாம் அந்த பாட்டு வரும்போது ஆடுவாங்கன்னு தெரியும், ஆடியன்ஸ் ஆடுவாங்க, லேடிஸ்லாம் இறங்கி ஆடுவாங்க, மாரியம்மா ஃபுல் டான்ஸு. அப்போ ஸ்லைடே எழுதி போடுவாங்க, இந்த இடத்துல வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே கீழே அதே இடத்துல வைக்கணும்னு போட்டுட்டு தான் அந்த பாட்டே போடுவாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, கரகாட்டக்காரன்கிற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு எமோஷ்னலாக ஒரு சாமியை ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது முழுக்க முழுக்க ஒரு சாமி படம் 100% தியேட்டரில் ஃபீல் பண்ணுவாங்க. அது நீங்கள் அது கிளைமேக்ஸ் பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களோட பிஜிஎம்ஸ் அப்படிங்கும்போது இந்த பிஜிஎம்ஸ்குள்ள வாய்ஸை இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்தெந்த பிஜிஎம்க்கு வாய்ஸை இன்க்ளூட் பண்ணலாம், இல்லை இது வெறும் இன்ஸ்ட்ருமெண்டலாகவே போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? உதாரணத்துக்கு விக்ரம் வேதா பிஜிஎம் வந்து ஒரு வாய்ஸோட தான் வரப்போகுது அப்படிங்கும்போது, புஷ்பால நிறைய பிஜிஎம் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருக்குது. இது எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க? ஓகே, இது வாய்ஸோட போகலாமா அப்படின்ற அந்த ஒரு விஷயம். ஹியூமனோட அந்த காலத்தில் ட்ரைபல்ஸ் இருக்காங்கல்ல, ட்ரைபல்ஸு ஃபஸ்ட்டில் இருக்கிற ஹியூமன் வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறது அப்போல்லாம் லாங்குவேஜ் இல்லை, லிட்ரேச்சர் இல்லை, பட் அப்படின்னாங்கன்னா அங்கே ஏதோ சிங்கம் வருது இப்படின்னு அவங்க லாங்குவேஜ். ப்ரோ வாய்ஸுக்கு இருக்கிற பவர் இருக்குல்ல ப்ரோ, அது ரொம்ப பெரிய பவர். வாய்ஸ்க்கான பவர் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து மியூசிக்கலாக வர்றதை விட அதான் நான் வரும்போது ஏதோ ஒன்று க்ரியேட் ஆகும் ப்ரோ ஆடியன்ஸுக்கு. நீங்கள் அது வாய்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. அது நான் அது எங்கே கற்றுக்கிட்டேன்னா, பழைய ட்ரைபல் மியூசிக்கெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்க கூடுதல் ட்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அதாவது நான் சொல்கிறது ரொம்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உட் விண்டோ இல்லை அந்த மாதிரிலாம் அதை விட டங் 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 இப்படின்னு ஆடுவாங்க. ஆனால் அவங்களோட சவுண்டெல்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது ஏன் இருக்குன்னா, நமக்கு அது வந்து காமெடியாக இருக்கலாம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு பவர் இருக்குது ப்ரோ, ஒரு கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் லிரிக்கே இல்லைனாலும் நீங்கள் மியூசிக்கலாக ஒரு விஷயத்தை இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வாசிக்கிறத வாய்ஸில் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸுக்கு இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகும். இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ப்ரோ. இது நான் கண்டுபிடிக்கல, பெரிய இதெல்லாம் நான் சொல்லிக்கல, இதை ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் அதை அதிகமாக யூஸ் பண்ணுறேன், அதனால தாங்கிறேன். ஓகே. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன, ஆமாங்க இவர் ஆவுன்னா எடுத்து கத்திடுவார், இவர் ஆவுன்னா பட் அது தியேட்டரில் அதுக்கான இம்பேக்ட் இருக்கும். பட் தேவையில்லாமல் பண்ண மாட்டோம். இப்போ தேவையே இல்லை அந்த இடத்துல எதுக்கு பண்ணணும் அப்படிலாம் பண்ண மாட்டோம். சில படங்கள் வந்து தேவைப்படுது, அதனால் பண்ணுறோம். இப்போ புஷ்பாவில் வந்து இந்த தங்கச்சியை வந்து கடத்தி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இவர் வீட்டுக்குள்ள வந்து ஒரு கன்னோட வெளில வருவார். அங்கே வந்து நான் வாய்ஸ் தான் போட்டிருப்பேன், ரத்தா 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 அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆமாம். அதில் ரெஃபரன்ஸ் மியூசிக் என்னன்னா, அவங்க தனனா போட்டிருந்தாங்க, தனா அதுதான் ரெஃபரன்ஸ் மியூசிக். ஸோ நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு மியூசிக் போட்டீங்கன்னா என்னதான் போட்டாலும் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது ஒரு எப்பிக், அது ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணி நானும் ட்ரை பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து ஆடியன்ஸ்க்கு முன்னால் டைரக்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஹீரோவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ரொடக்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ வாய்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. அது இந்த படத்தில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ரொம்ப ஏன்னா நரசிம்மா சாமிங்கிறதே ரோர் கைண்ட் ஆஃப். ஸோ வாய்ஸ் நிறையா இதில் நிறைய சூப்பராக ரேப்பெல்லாம் பண்ணியிருப்போம். எண்டில் ரேப். ஆமாம். ஓகே. ஆமாம், ஃபுல் ஃபைட்டில் ரேப், ஃபுல் ரேப் ஹிந்தியில் இருக்குது, இங்கிலீஷில், தமிழில் ஃபுல் ரேப். ஸோ ரேப்புங்கிறதுக்கும் நரசிம்மா சாமிக்கு என்ன ரிலேஷன்னா ஒன்றுமே இல்லை. பட் ஒரு எமோஷனை கன்வே பண்ணுறதுக்கு இப்போ நான் அவர் அடிப்பார் அப்படின்னு சொல்கிறத அவர் அடிப்பார் அப்படிங்கிறதுக்கும் அடிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ட்ராமாட்டிக்காக வந்து ஒரு சீனை வந்து நம்ம டெலிவரி பண்ணுறோம். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த படம் ஆக்சுவலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா நான் சொல்கிறது மியூசிக்கலி ஒரு நல்ல ஒரு ஜேர்னியாக இருக்கும். இப்போ கரண்ட் ஏஜ் மியூசிக் டைரக்டர்ஸ் இப்போ உங்களை வந்துட்டு உங்களோட வாய்ஸை பிடிச்சி போய் மற்றவங்க பாட கூப்பிட்றாங்க, இந்த மாதிரி மற்றவங்க உங்கள்கிட்ட இருந்து ரசிக்கிறது. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட கரண்ட் ஏஜ் மியூசிக் டைரக்டர்ஸை நான் இந்தந்த விஷயங்கள்லாம் ரசிக்கிறேன், இவங்களோட இந்த ஒர்க் இந்த விஷயத்த புதுசாக இன்னோவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இல்லை, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி எனக்கு நிறைய மியூசிஷியன்ஸ் பிடிக்குங்க. நான் சந்தோஷ் நாராயணனை வந்து ரொம்ப ரசிக்கிறேன். ஏன்னா அவருடைய மியூசிக்குள்ளே வந்து ஒரு பவர் இருக்குது, அது ரொம்ப எளிமை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவரோட பாட்டெலாம் நான் அவர் சில டைம் அவர்கிட்டே கலாய்ச்சி அவரே பாடி காமிப்போம். அவர் பாடும்போது இல்லை ரொம்ப ஒரு என்னடா இப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து என்னடானா போடா இப்படின்றாங்க. ஒரு எளிமையாக ஒருத்தன்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, அது அவர்கிட்ட இருந்திருக்கு. அவருடைய மியூசிக் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வந்துச்சு விஜய் சேதுபதி சாரோட படத்தில், தலைவன் தலைவியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். அவரோட ஒரு பாட்டுக்கெல்லாம் நான் ரொம்ப இதுங்க
பரியரும் பெருமாளில் வந்து அந்த கருப்பின்னு ஒரு சாங் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து அதை வச்சே நான் ஒரு 2-3 சாங் பண்ணியிருக்கேன், அதை இன்ஸ்பயராக எடுத்துக்கிட்டு. ஸோ சந்தோஷ் நாராயணன் மட்டும் இல்லை, ஷான் ரோல்டனாக இருக்கட்டும், இல்லை நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், நம்ம ஜஸ்டின் பிரபாகரனோட மெலோடியெல்லாம் ரொம்ப நல்ல மெலடி. மினிமலாக ஒரு விஷயம், இப்போ நார்மலாக ஒரு ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லாமல் ரொம்ப மினிமலாக இருக்கும், ஆனால் அதுக்கு மெலடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க பண்ணுற விதம். ஸோ எவ்ரி கம்போசர்கிட்ட நம்ம ஒன்று கற்றுக்குறோம். நமக்கு நான் யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன், யாரையும் பார்த்து இதை நான் சும்மா ஏதோ உங்களுக்காக ஸ்டேஜுக்காக சொல்லலை, யாரையும் பார்த்து பொறாமையாக இவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க நமக்கு அப்படி அப்படிலாம் என்றைக்குமே கிடையாது. எனக்கான ஒன்று எனக்கு இருக்குது, அவங்க நல்லா பண்ணுறத பார்த்து ரசிப்போம், நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டுவேன். அதாவது அது நீ அவங்ககிட்டே கேளுங்களேன், நாளைக்கு ஏதோ ஒரு இன்டர்வியூ வரும்போது எந்த கம்போசர்கிட்டையும் கேளுங்களேன், நம்ம எதுக்குன்னா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குதான், அவங்க நல்லா பண்ணுறாங்க தான். ஸோ அவங்க எப்படி நல்லா பண்ணலான்னு நம்ம என்றைக்குமே யோசித்தது கிடையாது. நான் ஏன் அவங்கள மாதிரி நல்லா பண்ணலான்னு யோசித்தது கிடையாது. நமக்குன்னு தனியாக ஒரு யூனிக்காக ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வாட்டுக்கு பண்ணி போய்ட்டுருப்போம். சிலர் அதுக்கு விமர்சனம் பண்ணுவாங்க, இறைச்சலாக இருக்கும்பாங்க, சிலர் ரொம்ப சூப்பராக இருக்கும்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம், தவற திருத்திக்கிறோம், அடுத்தடுத்து அப்படியே பயணிப்போம். நெக்ஸ்ட் அப்கமிங் கைதி 2 வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் லோகேஷ் கனகராஜ் அவர். அந்த ஒர்க்ஸ் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அது இப்போ நீங்கள் சொல்கிறது அன்அஃபிஷியலாக சொல்கிறீங்க. அவரே சொல்லியிருந்தார் அடுத்தது கைதி வரும், பட் அதான் நான் சொல்கிறேன், இருந்தாலும் அது அஃபிஷியலாக வரட்டும். ஓகே. பட் கார்த்தியோட நான் இப்போ வந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன், சர்தார் 2 போயிட்டு இருக்குது, அவரோட அது நல்லா வந்துட்டு இருக்கு படம். ஹெச் வினோத்தோடது, தனுஷோட அவரோட ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறேன், தனுஷ் சாரோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது. ஓகே. அது அவரே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது ஒன்று போகுது. பெரிய ஹீரோக்கள் நான் சொல்கிறது, ஒரு பெரிய தலைங்க இருக்காங்களே 4 பேர், அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி சில படங்கள் கமிட் ஆகியிருக்கேன். அது எல்லாமே அஃபிஷியலாக வரும் சீக்கிரத்தில். ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க அண்டர் ரேட்டட், அது இனிமே இருக்காது. நான் என்னைக்குமே அப்படி ஃபீல் பண்ணதில்லை. அண்டர் ரேட்டட்னா நீங்கள் யார் ஓவர் ரேட்டட் சொல்கிறீங்கன்னு தான் கேட்பேன் நான். ஸோ என்னென்னா நமக்கு வர வேண்டிய படங்கள் கரெக்டாக வந்துட்டுருக்கு, நிறைய நல்லது நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுவே நடக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. இப்போ இந்த படம்க்கு நான் பண்ண விக்ரம் வேதாவோ கைதியோ இந்த டைரக்டர் அதை பார்த்துட்டு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம நல்லா பண்ணோம், அதனால தான் வந்திருக்காங்கன்னு நம்ம அவர் ஜடான்னு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்னா, அப்போ என்னுடைய ஒர்க் அவர் வந்து இன்ச் பை இன்ச் அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது இது வந்து நீங்கள் அப்போ எல்லாத்தையும் ரொம்ப கவனமாக பண்ணணும்னு இருக்கு. காளிதாஸ் 2ன்னு ஒரு படம் பண்ணுறேங்க. காளிதாஸ் 2வோட டீசர் பார்த்துக்கிட்டு எனக்கு ஒரு படம் வருது. ஸோ இதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இது வரைக்கும் ஒரு படத்தையும் நான் தேடி போனதே கிடையாது. நான் பண்ண ஆல்மோஸ்ட் எவ்வளோ படம் நான் எண்ணவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு 70-75 படம் 80 படம் தெரில, நான் எண்ணலை. ஆனால் இது வரைக்கும் ஒரு படமும் நானாக கேட்டு போனது கிடையாது. ஓகே, எனக்கு இந்த படம் கொடுங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் கேட்டு போனதே கிடையாது, இன்னும் கேட்டு போக போகிறதும் கிடையாது. எல்லாமே அதுவாக வரும், அது நம்மளுடைய உழைப்புக்காக வரும்னு நான் நம்புகிறேன். அது பொதுவாக ஒரு ரெஃபரன்ஸ் அப்படின்னா, நீங்கள் அஜித் சாரோட இமேஜ் வச்சு தான் நீங்கள் பண்ணுவேன்னு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க. அப்படிங்கும்போது இப்போ அடுத்த 4 பெரிய தலைங்களோட பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் நம்ம அஜித் சாரையும் யோசிச்சு வச்சுக்கலாமா? இப்போ நீங்கள் யோசிக்கிற மாதிரியே தான் நானும் யோசிக்கிறேன். அஜித் சாருக்கு ஒரு படம் பண்ணிடணும், விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ணிடணும். என்னன்னாங்க இது இங்கே ஒரு சினிமாங்கிறது வெறுமனே ஒரு டேலண்ட்டை மட்டுமே நம்ப மாட்டாங்க. இப்போ நான் ஒரு டேலண்டாக இருக்கேன் அது மட்டுமே இல்லை, இது வந்து ஒரு ப்ராசஸ். ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இருப்பாங்க, அந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டைரக்டர் இருப்பார், அந்த டைரக்டர் அவரோட ஏர்லியான சின்ன படத்துலேருந்தே ஒரு மியூசிக் டைரக்டர் கூட ட்ராவல் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அவரோட விருப்பம் வெறுப்பு பிஸ்னஸ் இதில் எல்லாமே இருக்குது. பட் நான் என்ன ஆசைப்படுவேன்னா, இப்போ நம்ம பார்க்குற பெரிய ஹீரோ எல்லாமே நம்ம ரசித்தவங்க, அவங்கள நினச்சி நம்ம பண்ணுற மியூசிக்கே நம்ம இப்படி பண்ணுறோம்னா அவங்களுக்கே பண்ணால் இன்னும் நல்லா வேறு லெவலில் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது நீங்கள் அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், ரஜினி கமல் சாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. நம்ம இப்போ நரசிம்ஹா இதெல்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ நரசிம்ஹா கேரக்டர் ஒருவேளை எந்த கேரக்டர் பண்ணுறாங்கன்றதுல, இப்போ நரசிம்ஹாங்கிறவங்களுக்கான வேல்யூ என்னதோ அதுக்கு தான் நம்ம மியூசிக் பண்ணுறோமே தவிர, அங்கே நீங்கள் ரஜினி சார் வந்து நரசிம்ஹா மாதிரி நடிச்சிருந்தாலோ இல்லை வந்து கமல் சார் நடிச்சிருந்தாலோ அது வந்து கேரக்டராக தானே வரும். ஆனால் இவங்க ஒரு கேங்ஸ்டராகவோ இல்லை வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோவோ நடிக்கும்போது அவங்களுடைய பழைய முந்தின ரிலீஸ் ஆன விஷுவல்ஸை வச்சு நம்ம ஒன்று பண்ணி இவ்வளோ பண்ணுறோன்னா அவங்களுக்கே பண்ணும்போது பிரம்மாண்டமாக பண்ணுவோம். அது ஏன் பண்ணுவோன்னு நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு ரசிகனாக தான் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு மியூசிக் டைரக்டராக இல்லை, ஒரு 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 ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு ரசிகனாக பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குதுங்க, நிறையா பண்ணி வச்சுருக்கிறோம். சிலர்லாம் கேட்பாங்க, சில டைரக்டர்ஸ் நமக்கு தெரியும் நான் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியும். ஸோ கேட்பாங்க, ஏங்க நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறேன், நீங்கள் ஏதாவது பண்ணி வச்சுருப்பீங்க, பெரிய படம் கம்மிட்டானா அதெல்லாம் எடுத்து காமிக்கம்பாங்க. சிலதெல்லாம் காமிக்க மாட்டோம், காமிக்காமல் நம்ம இதில் நிறையா லோட் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா அதை வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டோம். ஒரு அழகான பாட்டு இருக்கும், ஸோ அந்த பாட்டை வந்து அது ஏன் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா நம்ம அவங்கள நினச்சி பண்ணியிருப்போமா, சரி வரட்டும் அப்படின்ட்டு வச்சுருக்கோம். பாட்டு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். நான் எந்த அளவுக்கு நாங்கள் இடையில ஒரு
ஒரு ஆடியோ லான்ச்சில் வசந்த பாலன் சொன்னார், நான் அவருக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஜிம்மரோட ஒரு சீன் ஆக்சுவலி போட்டு காமிச்சேன். ஹேண்ட்ஸ் ஜிம்மர் மியூசிக் பண்ண ஒரு சீன், அதுக்கு நான் மியூசிக் பண்ண எப்படி இருக்குன்னு அவருக்கு முன்னால் நான் சொல்கிறது. அது அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் ரீசெண்டாக அவர் ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு, இந்த மாதிரி சாம் அன்னைக்கு எனக்கு போட்டு காமிச்சாரு. எனக்கு அது என்னென்னா நான் அதே மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கிறேன். தமிழில் இங்கிலீஷ் படம் வந்தால் நமக்கு என்ன பண்ணணுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகே, அப்போ எப்படி இவ்வளோ படம் பண்ணுறாரு சாம், எல்லா வாரமும் ஒரு படம் வருது அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம பேங்க் தான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஒன்றுமே பண்ணாமல் படமே கிடைக்காம என்ன பண்ணோம்னா இது ஃபுல்லாக பேங்கில் டீம்ஸாக நிறைய மியூசிக்காக நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட்டிவ் பிளாக் கிடையாது நமக்கு. ஸோ அதனால் பண்ணுறோம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. எல்லாம் நரசிம்மா பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து நான் இப்போ சோட்டா பீம் பார்க்குற மாதிரியே ஒரு நார்மல் பார்க்குற மாதிரியான ஒரு சின்ன மைண்ட் செட்டில் தான் நானும் இந்த படத்துக்குள்ள இருந்தேன். பட் இந்த படம் இப்போ அது இல்லை. இது ஒரு பிரம்மாண்டமான படம். ஸோ 25th வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள். 100% சொல்கிறேன் உங்களை. இது வந்து என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் படம் பார்த்ததுக்கே நீங்கள் பெருமைப்படுவீங்க. ஓகே, நல்ல படமாக இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Holidays-nale அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. Colorful collections, trending fashions, the Chennai Silks and Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.